ஏசப்பாவோட அளவு என்ன, சைஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டாராம். அதுக்கு வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு கூட்டிட்டு போய் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு மேல வானத்தை காமிச்சு ஒரு ஏரோப்ளேனை காட்டினாராம். ஏரோப்ளேனை காட்டி அது மேல பாரு, எவ்வளவு பெருசு, எப்படி தெரியுது உனக்கு அப்படி சொல்லி கேட்டாராம். அது வந்து எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, என் கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏர்போர்ட் கூட்டிட்டு போனாராம், விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஏரோப்ளேன் காட்டினாராமா. காட்டிட்டு இப்ப எப்படி இருக்கு இந்த ஏரோப்ளேன் அப்படி சொல்லி கேட்டாராம். ரொம்ப பெருசா இருக்கு, என்ன ரொம்ப அழகா இருக்கு, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளவு தூரத்துல பார்க்கும்போது குட்டியா இருக்கு, பக்கத்துல பார்க்கும்போது இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். இதே போலதான் அவர் வந்து சொன்னாராம், இதே மாதிரிதான் ஆண்டவரும், நீ எந்த தூரத்துல வச்சு பாக்குறியோ அதே மாதிரிதான் அவர் இருப்பாரு. பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெருசா தெரிவாரு, அவர் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு காட்டுவார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்க எவ்வளவு தூரமா வச்சிருக்கீங்களோ ஆண்டவரை, அவர் தேடாம எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அந்த அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நெருங்கி போகும்போது அவர் எவ்வளவு பெரியவர் என்று வாழ்க்கையில காட்டுவாரு.